நன்மை செய்கிறதுல நம்ம நன்மை பெற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறோமோ, அதை விட நன்மை செய்யறதுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு? அந்த சீஷர்கள்ட்ட தான் இயேசு பின்னாட்கள்ல சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. Without me you can do nothing. இயேசு இல்லாம முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்கு இது புரிந்து கொள்ளணும். அதனாலதான் அப்போ இயேசுவோடு இருக்கிறதுக்கு தான் என்ன தேவைன்னா பரிசுத்தம் தேவை. ஒரு சின்ன நீங்க ரொம்ப ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம், நல்ல பைபிள் படிக்கிறவங்களா, ஆனா உங்க லைஃப்ல ஒரு சின்ன கரை வந்துட்டு வைங்களேன், நீங்க 10 நிமிஷம் ஜெபிக்கிறது கூட போராட வேண்டியிருக்கும். இன்னைக்கு ஒருத்தங்க ஜெபிக்கிறதுக்கு போராடுறாங்க அப்படின்னா கேப் வந்துட்டுன்னு அர்த்தம். இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு போவார். அங்க அது எந்த வேலை தெரியுமா? இயேசுவே சொல்லுவார், இது அந்தகாரத்தின் வேலை அப்படின்னு. அந்த அந்தகாரத்தின் வேலையினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? சீஷர்கள் யாருக்குமே ஜெபம் பண்ண முடியல. இயேசுவும் எப்படிதான் ஜெபம் பண்ணாரு தெரியுமா? போராடி ஜெபம் பண்ணாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு பிரேயர் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. 3 வருஷத்துல ஜெபத்துக்காக அவர் சீஷர்கள்ட்ட கேட்கிறார், எனக்காக. ஏன்னா அது எந்த வேலை தெரியுமா? அந்தகார வேலை. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட தருணங்கள் வரும், ஜெபிக்க முடியாத தருணங்கள். எத்தனை ஊழியர்கள் சொல்லுவாங்க தெரியுமா? என்கிட்ட பேசுறத கேட்டு நான் சொல்லுவேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பலவீனம் வந்துச்சு, நான் சாதாரண பலவீனம் நினைச்சு விட்டேன். அது 1 வாரம் ஆச்சு. அந்த 1 வாரம் எனக்கு என்ன பண்ண முடியலன்னா ஜெபம் பண்ணவே முடியல. ஆனா ஜெபம் பண்ணவும் முடியல, பைபிள் மெடிடேட் பண்ணவும் முடியல. ஆனா கிருபையா செய்தி மட்டும் தந்துட்டே இருந்தார். ஏன்னா இந்த சண்டே ஜனங்களுக்கு கொடுக்கணும்ல, அவர் உண்மை உள்ளவர்ல, செய்தி மட்டும் கரெக்டா கிடைக்கும். வேற எதுவுமே பார்க்க முடியாது. பைபிள் படிச்சா தலைவலிக்கும், ஜெபம் பண்ண உட்காந்தா சிந்தை மாறிட்டே இருக்கும். எனக்கே வெக்கமா இருந்து, ஷேமா இருந்து, ஆண்டவரே ஃபுல் டைம் ஊழியக்காரன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண முடியாம இருக்கிறேனே ஆண்டவரே அப்படி சொல்லி வேதனையோடு இருக்கும்போது ஒரு நாள் காலையில தூத்துக்குடியோ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு பிரதர் பேசினாங்க, அடுத்து அவங்க ஒய்ஃப் பேசினாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, பாஸ்டர் உங்களுக்கு எங்களை யாருன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் 1 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினாங்க, என் பிள்ளை 1 வாரம் கஷ்டப்பட போறான், நீங்க அவனுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அந்த 1 வாரம் என்னால முடியல, ஆனா எனக்காக யாரையோ வச்சு ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சாங்க. ஜெபம் பண்ணி கரெக்டா போன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பிரச்சனை அப்படியே அந்தகாரத்தின் வேலை இருக்குல்ல, நம்மளால போராடணும். அதான் ஆண்டவர் சொல்லி அந்த டைம்ல ஆண்டவர் நம்ம கிட்ட பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டார். அட்லீஸ்ட் 1 hour